படிக்கிற வயசுல காதல். தாயிலா பிள்ளையை இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களேன்னு தரையில் புரண்டு கதறி துடித்து அழுதார் அந்த வயதான மனிதர். செல்வி அவரின் செல்ல மகள் கல்லூரியில் படிக்கிறாள். படிக்கிற வயசுல பொல்லாத காதல் வலையில் விழுகிறாள். அதுவரை நல்லா படித்துக் கொண்டிருந்தவளின் கவனம் சிதறுகிறது. தாயிலா பிள்ளை என்பதால் தந்தையும் மகளை பெரிதாக கண்டிப்பு இல்லாமல் அவள் போக்கை விட்டு விடுகிறார். மகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் காதலனுடன் டிக்டாக், ரீல்ஸ்னு சோசியல் மீடியாவில் வீடியோ பதிவு போட்டு அதுதான் வாழ்வுன்னு சந்தோஷமாக காலத்தை கழிக்கிறாள். அவளின் காதலனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது. பொல்லாத நண்பர்களின் சகவாசமும் அதிகம் இருந்தது. அன்று அவளுக்கு பிறந்த நாள். காதலன் அவளுக்கு போன் செய்து மாலை தன் வீட்டுக்கு அவசியம் வர வேண்டும் என்கிறான். அவளும் போகிறாள். அங்கு அவன் மட்டுமல்ல, அவன் நண்பர்களும் இருக்கின்றனர். பர்த்டே பார்ட்டி நடக்கிறது. சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ஒரே கூத்தும் கொண்டாட்டமும் அந்த இடத்தையே அதிர வைக்கிறது. அவளை தவிர எல்லோரும் குடித்திருந்தனர். நண்பன் ஒருவன் குடிபோதையில் அவளை இழுத்து அணைத்து உதட்டில் முத்தமிட்டான். அவள் அவனை உதறிவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேற முடிவு செய்து ஓட்டம் பிடிக்கையில் காலிடறி மாடிப்படிகளில் உருண்டு ரத்த சகிதமாக தலையில் விழுகிறாள். அதே வேகத்தில் அவள் உயிர் பிரிகிறது.